பதுவை அந்தோணியார் 13 புதுமைகள். 1. மீன்களுக்கு போதனை. இறைமக்கள் அந்தோணியாரின் போதனை கேட்க மறுத்தபோது அருகிலிருந்த ஆற்றுக்கு சென்று அங்கிருந்த மீன்களுக்கு போதித்தார். அவைகளும் தலையசைத்து செவி கொடுத்தன. 2. ஒரே நேரத்தில் 2 இடங்கள். இறைமக்களோடு ஈஸ்டர் திருப்பலி நிறைவேற்றிக் கொண்டிருந்த வேளையில் அருட்சகோதரிகளின் இல்லத்தில் நடைபெற்ற திருப்பலியில் அல்லேலூயா வாழ்த்துப்பா பாடினார். 3. கழுதை. நற்கருணையில் இயேசுவின் பிரசன்னத்தை ஏற்க மறுத்த அவ்விசுவாசியின் பட்டினி கழுதை தீவனத்தை உதறிவிட்டு புனிதர் ஏந்தி வந்த நற்கருணை கதிர் பாத்திரத்திற்கு முன்பாக மண்டியிட்டு வணங்கியது. நற்கருணையில் இயேசுவின் பிரசன்னம் உண்மை என்பதை உணர்ந்து கொண்டான் அந்த அவ்விசுவாசி. 4. துண்டான கால். புனிதரின் போதனை கேட்டு மனம் வருத்தமுற்ற இளைஞன் தனது தாயை எட்டி உதைத்த காலை கோடாரியால் வெட்டி எறிந்தான். நடந்ததை அறிந்த புனிதர் வெட்டுப்பட்ட கால்களை பொருத்தி நலம் தந்தார். 5. நீரில் மூழ்கிய சிறுவன். நீரில் மூழ்கி மரித்த சிறுவனின் சடலத்தை புனிதரிடம் எடுத்து வந்தார்கள். அந்தோணியார் கண்களை மூடி ஜெபித்து சிலுவை அடையாளம் வரைந்தார். சிறுவன் அதிசயமாக உயிர் பெற்றான். 6. கல்லறைக்குள் இருந்த நபர். தவறாக குற்றம் சாட்டப்பட்ட தனது தந்தைக்கு நீதி வழங்க இறந்த நபரை உயிரோடு எழுப்பினார். அதிசய சாட்சியத்திற்கு பின்னர் அநீதியான தீர்ப்பிலிருந்து தந்தை விடுவிக்கப்பட்டார். 7. விஷம். தப்பறையாளர்கள் விருந்திற்கு அழைத்து புனிதர் உணவருந்த இருந்த உணவில் விஷம் கலந்திருந்தனர். அடுத்து நடந்தது என்ன? 13 புதுமைகளையும் காண பாகம் 2 மறவாமல் காணுங்கள். நன்றி. இப்பட்டியலில் உங்கள் நெஞ்சத்தை தொட்ட புதுமை அல்லது பாகம் 2 பதுவை அந்தோணியார் 13 புதுமைகள். 7. விஷம். தப்பறையாளர்கள். புனிதர் உணவருந்த இருந்த உணவில் விஷம் கலந்திருந்தார்கள். அவர் மீது பொறாமை கொண்ட தப்பறையாளர்கள். நடந்ததை இறை தூண்டுதலால் உணர்ந்து கொண்ட புனிதர் சிலுவை அடையாளம் வரைந்த பின் உணவை அருந்தினார். கொல்லும் விஷமும் அவரை ஒன்றும் செய்ய இயலவில்லை. 8. செல்வந்தனின் இதயம். ஒருமுறை அடக்க திருப்பலியின் போது இறந்த செல்வந்தனின் இதயம் இறைவனிடம் சென்று சேரவில்லை, அலமாரிக்குள் உள்ளது என்றார். திறந்து பார்த்தபோது அவனது வீட்டு அலமாரியில் ஏனைய விலை உயர்ந்த ஆபரணங்களுக்கு நடுவில் இருந்தது. உங்கள் செல்வம் எங்குள்ளதோ அங்கே உங்கள் இதயம் இருக்கும் என்றார். 9. குழந்தை இயேசு. தனது நண்பர் வீட்டில் தங்கியிருந்த போது புனிதரின் கரங்களில் குழந்தை இயேசு இறங்கி வந்தார். அவர் அறை முழுவதும் ஒளி வெள்ளத்தில் மிதந்தது. நடந்ததை கண்ட தனது நண்பரிடம் எவரிடமும் வெளிப்படுத்த கூடாது என்று கட்டளையிட்டார். 10. பச்சிளம் குழந்தை. இளம் தாய் ஒருவர் அந்தோணியாரின் போதனை கேட்கும் பொருட்டு கொதித்துக் கொண்டிருக்கும் பாத்திரத்தை அப்புறப்படுத்த மறந்து அவசரமாக புறப்பட்டு சென்றார். திரும்பி வந்த போது கொதிக்கும் கொப்பரைக்குள் அவரின் பச்சிளம் குழந்தை அதிசயமாக விளையாடிக் கொண்டிருந்தான். எத்தீங்கும் அக்குழந்தையை நெருங்கவில்லை. 11. சுற்றுப்புறம் எங்கும் மழை கடுமையாக கொட்டி தீர்த்தது. வெளியரங்கில் புனிதரின் போதனை கேட்டுக் கொண்டிருந்த கூட்டத்தின் நடுவே சிறு மழை துளி கூட விழவில்லை. அனைவரும் கூட எதுவுமின்றி பத்திரமாக இருந்தார்கள். 12. அந்தோணியார் ரொட்டி. துறவு இல்லத்தில் உணவில்லை. அன்று அனைவரும் பட்டினிதான் என்று எண்ணினார்கள். அந்தோணியார் ஜெபித்தார். கண்ணை